இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டியான ரச சாதம் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரச சாதத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வரமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததும் சீரகம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது கரிஞ்சி போயிடும், டேஸ்ட்டே மாறிடும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்தால் போதும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறி வந்ததும் மிக்சி கப்பில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சாதாங்க கொரகொரப்பு தன்மை வரும். பாருங்கள், நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ நம்ம ரச சாதம் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டானா விட்டுறலாம். கூடவே 2 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. வரமிளகாவை சேர்த்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையை சேர்த்ததும் பச்சை மிளகா இருந்தால் 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த ஸ்டேஜில் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை சேர்த்துக்கலாங்க. இது ஒன்றும் பாதியமாக தட்டியும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியேவும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. தக்காளியை சேர்த்ததும் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததும் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. மசாலாவை சேர்த்ததும் தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரைச்ச மசாலாவை கடைசியாக கூட சேர்க்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி தக்காளி கூட சேர்த்து மசாலாவை வதக்கும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது மசாலா கரிஞ்சு போயிடும், டேஸ்ட்டே மாறிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சலை சேர்த்ததும் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால 1 கப் அளவுக்கு புளி கரைச்சலும் மீதி 3 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க. அரிசியை சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி இலை இருந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்ததும் குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில்லே சாதம் நல்லா வெந்து வந்துடுங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், ரச சாதம் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. வெறும் ரசம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குக்கரில் ரச சாதம் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளவுதாங்க, சுட சுட ரச சாதம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ரச சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.